கரூர் சம்பவமானது துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலாக இறந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்மிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தேன். கொடுமையான அடிபட்டு படுத்திருக்காங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் ஒரே ஒரு 2-3 சம்பவத்தை நான் சொல்கிறேன். தென்னிமலையை சார்ந்த தென்னிலை ராணின்னு சொல்லி ஒரு அம்மா இங்கே இருக்காங்க. அவங்க அடிபட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அட்மிட் ஆன உடனே அவங்களுடைய ஆதார் அட்டை, அவங்கள்ட்ட பணம் கொடுக்க வசதி இல்லை. ஆதார் அட்டை, வெத்து பேப்பரில் கையெழுத்தெல்லாம் அந்த கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வாங்கிக்கிட்டு அந்த அம்மாட்ட இருக்கிற செல்போனையும் பிடிங்கிக்கிட்டு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதெல்லாம் இந்த கோரமான சம்பவம் நடப்பதில் கூட இந்த கொடூரமான ஈவிரக்கம் இல்லாத ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறத தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறத நான் கண்டு வேதனைப்படுறேன். வெங்கமேடு சேர்ந்த சகோதரர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் அவரை கண்டுக்கிடவே இல்லை. அதையும் பார்க்கணும். இதான் அரசு உரிய நிவாரணம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு இதுபோன்று காயம்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வேண்டுகிறேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.